வாங்க கரெக்டாக தான் வந்திருக்கீங்க. அதிக பேர் யூடியூப்பில் தேடுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் எப்படி ஏர்ன் பண்ணுறது. ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம் சரி, 1,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம் சரி, 10,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறோம். ஒரு அதிகமாக ஏர்ன் பண்ணுறது தேடுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படிங்க இன்ஸ்டாகிராமில் ஏர்ன் பண்ணுறாங்க, நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம், யூடியூப் மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ் நான் வந்து நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி திண்டுக்கல் ஃப்ரீக்ஸ்னு ஒரு சேனல் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் எல்லா வீடியோமே இந்த சேனலில் வரும். ஸோ ஃபுல் சப்போர்ட்டாக எனக்கு இந்த சேனல் நீங்கள் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஓகேங்களா. இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே லட்சக்கணக்கான பேர் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கோடிக்கும் லட்சத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த கோடியில் ஒரு ஆளாக தான் நம்ம இருக்கோம். லட்சத்தில் வந்து இருக்கவங்க எல்லாமே நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோடியில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த வீடியோ ரீல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறனால இவங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியுமா, இந்த லட்சக்கணக்கான பேர் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. நீங்கள் இந்த 1 கோடி பேர் வந்து இந்த ஒரு 1,00,000 பேர் வந்து போகிற ரீல்ஸ் நீங்கள் இந்த 1 கோடி பேர் பார்க்கறனால இவங்களுக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் வருது, நல்ல கெயின் பண்ணுறாங்க. ஒரு ப்ரொமோட்டிங், மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டேலண்ட்டை வந்து கெயின் பண்ணி அவங்களோட பேஜை வந்து ஹேண்டில் பண்ணி அதை நல்லா க்ரோ பண்ணி வச்சுருக்காங்க. இது எத்தனை பேர்த்துக்கு இந்த 1,00,000 பேர் வந்து எல்லாருமே எஃபெக்ட் போகிறாங்கன்னு கேட்டேன்னா இல்லை. ஒரு ப்ராப்பராக ஒரு 10,000 பேர் நல்ல குட் எஃபெக்ட் போட்டு நல்ல பேஜை ஹேண்டில் பண்ணி வருவாங்க. மீதி இருக்க அந்த பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே ஏனாதானு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க தான். ஸோ நீங்கள் ஏனாதானு ஓப்பன் பண்ணுறாலும் சரி, எப்படி ஏர்ன் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் மணி ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம் தான் நான் கடைசியே சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 31,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சரிங்களா. இதை வந்து நான் எப்படி கெயின் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2009 என் பேஜ் வந்து கிரியேட் பண்ணேன். இப்போ வந்து 4 இயர்ஸ் ஆச்சு, ஓகேங்களா. நான் அவ்வளோவா ஏர்ன் பண்ணல. ப்ரொமோஷன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னோட சேனல் ஒரு விளாகர் சேனலாக மாற்றிட்டேன், ஓகேங்களா. இப்போ கடைசி ஒரு 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொமோஷன் காஸ்ட் மட்டும் ஒரு அரௌண்ட் 20,000 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. 20,000 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கு 2,000 2,500 ஆச்சு. ஸோ ஓகே ப்ரோ, உங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க. நான் ஒரு 100 ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருக்கேன், 1000 ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருக்கேன், என்னால் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம். கேட்டே ஆகணும். அதுக்கான ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து 4 வருஷம் ஆச்சுங்க இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வரதுக்கு. நான் யூஸ்ஃபுல்லாக 4 வருஷம் நான் கரெக்டாக யூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணல. ஸோ இப்போ தான் கரெக்டாக ஒரு 6 மந்த் வந்து என்னோடய பேஜ் வந்து நல்ல குட் ஹேண்டில் பண்ணி இப்போ ஒரு க்ரோத்தான சேனலாக வச்சுருக்கேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒரு புது ஐடி கிரியேட் பண்ணாமல் உங்களை இருக்க ஐடியை வந்து நல்ல குட் கண்டென்ட்ஸ் உங்களை ஓன் ஐடியில் இல்லை ஒரு ராகுல் ஐடியை போட்டு நல்ல குட் கண்டென்ட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் வரும். இப்போ எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தான் மூழ்கி இருக்காங்க, ஓகேங்களா. நீங்கள் எந்த வீடியோ போட்டாலுமே பார்க்குறதுக்கு ஒரு 1000 பேராச்சும் இருக்காங்க ரீல்ஸில். ஸோ அது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் கண்டிப்பாக போடலாம். பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது மூலியமாக உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி நீங்களும் இன்ஸ்டாகிராமில் நல்லபடியாக ஏர்ன் பண்ணலாம், நல்லதாகவே ஏர்ன் பண்ணலாம். நல்ல குட் கண்டென்ட்ஸ் போடுங்க, நல்ல மக்களுக்கு வந்து நல்ல இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி போடுங்க. உங்கள் வீட்டு சரி என்னென்ன பண்ண நடக்குதோ அதெல்லாம் பற்றி போட்டிங்கன்னா நல்லாவே மக்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஸோ என்னால் இவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களால் நீங்கள் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்ல குட் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.